வாங்க இன்னைக்கு நாம ம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். கண்டிப்பா. நம் எல்லாருக்கும் வாழ்க்கையில மன அழுத்தம், பதட்டம், ஒரு மாதிரியான முழுமையற்ற உணர்வு இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆமா, அது சகஜம். இதை எப்படி கையாள்றதுன்னு யோசிக்கும்போது ஆன்மீக ஆசிரியர் எக்கார்ட் டோலேவோட சில கருத்துக்கள் ரொம்பவே உதவியா இருக்கு. ஆமா, டோலேவோட போதனைகள் ரொம்ப நடைமுறைக்கு உகந்தது. இன்னைக்கு நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். சாதாரண மன அழுத்தத்துல ஆரம்பிச்சு நம்மளோட உண்மையான இயல்பு என்னங்கிற ஒரு ஆழமான புரிதல் வரைக்கும் எக்கார்ட் டோலே நம்மளை எப்படி கூட்டிட்டு போறாருன்னு பார்க்கலாம். இது வெறும் தத்துவங்களை பத்தி பேசுறது மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் இதை எப்படி பயன்படுத்தலாங்கிறது தான் டோலேவோட போதனைகளோட மையம். சூப்பர். அவர் சொல்ற ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம ஆராய போறோம். ஒன்னு, நம்மளோட மேலோட்டமான நான் மற்றும் ஆழமான நான். ஓகே. இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு. இன்னொன்னு, சாதாரண செயல்களை கூட எப்படி ஒரு தியானமா மாத்துறதுங்கிறது. சரி, இந்த மேலோட்டமான நான், ஆழமான நான்ங்கிற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். கேட்கவே கொஞ்சம் குழப்பமா இருக்கு. டோலே இரண்டு விதமான நான் பத்தி பேசுறாரு. ஒன்னு இந்த உலகத்துல வேலைக்கு போற, குடும்பத்தை கவனிக்கிற நம்மளோட அன்றாட ஆளுமை. சரி. இன்னொன்னு, இதுக்கும் ஆழமா இருக்கிற ஒரு இருப்பு. இது ரெண்டும் எப்படி ஒன்னா இயங்க முடியும், அதுதான் புரியல. இதுதான் எக்கார்ட் டோலேவோட முக்கியமான கருத்து. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரே நேரத்துல 2 பரிமாணங்கள்ல வாழ முடியும். 2 பரிமாணங்கள்ல? ஆமா, இது அவர் அழவா சொல்வாரு. ஒரு கால் இந்த உலகத்திலையும் இன்னொரு கால் கடந்த நிலை பரிமாணத்திலையும் இருக்கிற மாதிரின்னு. ஒரு நிமிஷம், கடந்த நிலை பரிமாணம்னா என்ன? அது ஏதோ சொர்க்கம் மாதிரியான இடமா? அது ரொம்ப சிக்கலான விஷயமா கேட்கப்படுது. நல்ல கேள்வி. அது ஒரு இடமே கிடையாது. அப்போ அது உங்களுக்குள்ளேயே இருக்கிற ஒரு நிலை. இது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். நீங்க பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. உங்களோட மேலோட்டமான நான் அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யறதுல, வேலையை முடிக்கிறதுல கவனமா இருக்கும். அது செயல். ஆமா. ஆனா அதே நேரத்துல உங்களோட ஆழமான நான், அதாவது உங்களோட விழிப்புணர்வு, உங்க கையில படுற வெதுவெதுப்பான தண்ணியோட உணர்வையும். ஓ, அந்த உணர்வு. ஆமா, அந்த தண்ணியோட சத்தத்தையும் சோப்போட மணத்தையும் கவனிக்க முடியும். ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது. ஓ, அப்படியா? அப்போ நம்ம அன்றாட வேலைகளை செய்யும்போது அந்த வேலையோட சேர்த்து நம்மளோட உள் உணர்வையும் கவனிக்கிறது தான் இந்த இரட்டை பரிமாணம். சரியா சொன்னீங்க. ஒன்னு செயல், இன்னொன்னு அந்த செயலை சுற்றியுள்ள அமைதியான விழிப்புணர்வு. இது நம்மளோட பிரச்சனைகளை கையாளும் விதத்தை மாத்துமா? ஏன்னா நான் கோபமா இருக்கும்போது அந்த கோபம் தான் நானா இருப்பேன், வேற எதையும் கவனிக்க முடியாதே. மிக சரியா சொன்னீங்க. அங்கதான் பெரிய மாற்றமே நடக்குது. நீங்க அந்த ஆழமான விழிப்புணர்வோட தொடர்புல இருக்கும்போது உங்க மனசுலேந்து வர்ற எதிர்வினைகள் அது குறையும். எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உதாரணத்துக்கு, ஒருத்தர் உங்களை கோபப்படுத்தும் போது உங்களுடைய பழைய அகங்காரம் உடனே பதிலுக்கு கத்தும் இல்லையா? ஆமா, அது பிரச்சனையை இன்னும் பெருசாக்கும். ஆனா அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது ஒரு சின்ன இடைவெளி உருவாகும். அந்த அமைதியான இடத்துலேருந்து என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவான, ஆக்கப்பூர்வமான செயல் தானா வெளிப்படும். அதாவது யோசிச்சு நிதானமா செயல்படுவோமா? அது யோசிக்கிறது கூட இல்ல. அந்த ஆழமான நுண்ணறிவு உங்க செயல்களை வழிநடத்தும். தானா நடக்கும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம எல்லாருக்குமே இலக்குகள் இருக்கு. ஒரு வேலையில பதவி உயர்வு வாங்கணும், வீடு கட்டணும்னு பல கனவுகள். நீங்க சொல்ற மாதிரி நிகழ்காலத்துல மட்டும் இருந்தா நம்ம லட்சியங்களை அடையறதுக்கான உந்துதல் போயிடாதா? இது ஒரு பொதுவான சந்தேகம். எக்கார்ட் டோலே இலக்குகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. அப்புறம் ஆனா அந்த இலக்குகளோட நாம வச்சிருக்கிற உறவை மாத்தச் சொல்றாரு. என்ன நடக்குதுன்னா, நான் அந்த பதவி உயர்வை அடைஞ்சாதான் முழுமையடைவேன், சந்தோஷமா இருப்பேன்னு நாம நினைக்கிறோம். ஆமா, அது உண்மைதான். அப்ப நம்மளோட கவனம் முழுக்க முழுக்க எதிர்காலத்துல இருக்கு. அங்கதான் டோலே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நிகழ்காலத்துல நாம செய்யற வேலை அந்த இலக்கு அடையறதுக்கான ஒரு கருவியா மட்டும் மாறிடுது. ஆமா, ஐயோ இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு ஒரு அவசர மனநிலையிலேயே இருப்போம். சரிதான். உங்க கவனம் இலக்கின் மீது இல்லாம அதை நோக்கிய பயணத்தின் மீது, அதாவது இப்ப நீங்க செய்யற செயலோட தரத்தின் மீது இருக்கணும். போக வேண்டிய இடம் தெரியும், ஆனா கவனம் இப்ப எடுத்து வைக்கிற ஸ்டெப் மேல இருக்கணும். அருமை. அப்படி இருக்கும்போது அந்த செயலே ஒரு நிறைவை கொடுக்கும், மன அழுத்தமும் குறையும். இடத்தில் இருக்க விரும்பாமல் வேறு எங்கோ இருக்க விரும்புவதை குறிக்கிறது. எவ்வளவு உண்மையான வார்த்தை. நான் டிராஃபிக்ல மாட்டிக்கும் போது ஐயோ நான் இங்கே இருக்கக்கூடாது, சீக்கிரம் ஆஃபீஸ் போனோம்னு நினைக்கிற அந்த நொடி தான் எனக்கு மன அழுத்தத்தையே கொடுக்குது. மிகச் சரியாக. அந்த நொடியில ஒரு உளவியல் பிழவு ஏற்படுது. உங்க உடம்பு ஹாரன்ல இருக்கு, ஆனா உங்க மனசு ஆபீஸ்ல இருக்கு. இந்த பிழவு தான் மன அழுத்தத்தோட ஆணிவேர்.
அப்போ அந்த நொடில முழுசா இருந்தா அந்த செயலே ஒரு தியானமா மாறுது. அதுதான் நனவான செயல்பாடு. அப்போ இந்த நனவான செயல்பாடுங்கிற யோசனை இது நம்மளோட பழங்கால நூல்கள்லயும் இருக்குன்னு நோலே சொல்றாரு இல்லையா? பகவத்கீதை பத்தி அவர் குறிப்பிடுறாரு. ஆமா, எக்கார்ட் டோலே ஒரு வகையில இந்த பழங்கால கீழைத்தேய ஞானத்தை இன்றைய மேற்கத்திய உலகத்துக்கு புரியுற மாதிரி மொழிபெயர்க்கிறாரு. கர்மயோகம். ஆமா, பகவத்கீதையோட முக்கிய போதனைகள்ல ஒண்ணு கர்மயோகம். அதாவது செயலின் பலனில் அதிக பற்று வைக்காம செயலை மட்டும் ஒரு அர்ப்பணிப்போட முழு விழிப்புணர்வோட செய்யறது. சரியா சொன்னீங்க. இத நிஷ்காம கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ கர்ம யோகம்ங்கிறது மதம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, அது ஒரு உளவியல் கொள்கை. கண்டிப்பா. உதாரணத்துக்கு, நான் ஆபீஸ்ல ஒரு இமெயில் எழுதும்போது என்னோட பாஸ் எப்படி எதிர்வினை ஆற்றுவார்னு கவலைப்படாம அந்த இமெயில எவ்வளவு சிறப்பா தெளிவா எழுத முடியுமோ அதுல மட்டும் முழு கவனத்தையும் வைக்கிறது. இதுதான் நீங்க சொல்றதா? அருமையான உதாரணம். அதுதான். அந்த மாதிரி செய்யும்போது உங்க வேலையோட தரம் தானாகவே உயரும், உங்க மனசும் அமைதியா இருக்கும், பலன் தானா வரும். அப்போ இங்க யோகாங்கிறது உடற்பயிற்சி இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு ஆன்மீக பயிற்சி. உங்களுடைய எந்த ஒரு சின்ன செயலையும், காஃபி போடுறதுல இருந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்யறது வரைக்கும் இந்த முறையில செய்யும்போது அது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பயிற்சியாக மாறுது. இந்த மனநிலையிலிருந்து வேற என்னென்ன விஷயங்கள் வெளிப்படும்? டோலே நன்றி உணர்வு பத்தியும் பேசுறாரு, அதுவும் நம்ம வழக்கமா நினைக்கிற மாதிரி இல்லன்னு சொல்றாரு. உண்மை. நாம நன்றி உணர்வா எப்படி பார்க்கறோம்? என்னை விட கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது நான் நன்றியோட இருக்கணும்னு நினைப்போம். ஆமா, அது ஒரு ஒப்பீடு மாதிரி. ஆனா எக்கார்ட் டோலே சொல்றாரு, அது உண்மையான நன்றி உணர்வு இல்ல. அது உங்க மனசு உருவாக்குற ஒரு கதை. உண்மையான நன்றி உணர்வுங்கிறது மனசை சார்ந்தது இல்ல. மனச சார்ந்தது இல்லையா? புரியல. மனசு இல்லாம எப்படி நன்றியோட இருக்க முடியும்? புலன்கள் மூலமா உங்க மனசுல ஓடுற கதைகளை நிறுத்திட்டு நிகழ்கணத்தை உங்க புலன்கள் வழியா உணர்றது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். டோலே ஒரு பூவோட உதாரணத்தை சொல்றாரு. நீங்க ஒரு பூவை பார்க்கும்போது உங்க மனசு உடனே ஆஹா இது ஒரு அழகான ரோஜான்னு பெயர் வைக்கும். ஆமா. ஆனா அந்த பெயரை வைக்காம ஒரு நொடி அந்த பூவோட நிறத்தை, அதோட வடிவத்தை, அதோட இருப்பை மட்டும் அமைதியா கவனிக்கும்போது வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு ஆழமான அழகு உங்களுக்குள்ள விரியும். ஒரு கண்ணாடி டம்ளர்ல இருக்கிற தண்ணியில படுற ஒளியோட பிரதிபலிப்பை ரசிக்கிறது மாதிரியா? அதேதான். அந்த மாதிரி சமயங்கள்ல உங்க மனசு அமைதியா இருக்கும். அப்போ உங்களுக்குள்ளே இருந்து வார்த்தைகள் இல்லாத ஒரு நன்றி உணர்வு தானா எழும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு பரிசு மாதிரி தோணும். ஆமா, வானத்தை பார்க்கறது, பறவைகளோட சத்தத்தை கேட்கறது, மழையோட வாசனையை உணர்றது, இது எல்லாமே அந்த ஆழமான நன்றி உணர்வுக்கு வழிகள். இது மனதின் கதைகளை சார்ந்தது இல்ல. சரி, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஆனா நடைமுறையில இது கொஞ்சம் தப்பிச்சு போற மாதிரி இல்லையா? என் வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கும்போது நான் நின்னு நெருப்பின் நடனத்தை ரசிக்கிறேன்னு சொல்ல முடியாதே. மிக முக்கியமான கேள்வி. இது தப்பிச்சு போறதுக்கான வழி இல்ல. பின்ன டோலே சொல்றது பிரச்சனையே இல்லைன்னு நடிக்கிறதில்ல. ஆனா பிரச்சனை வரும்போது மனதளவுல நாம உருவாக்குற கூடுதல் கதைகளை தவிர்க்கிறது. ஓ, அந்த கதைகள் தான் பிரச்சனையா? ஆமா, வீடு தீப்பிடிச்சா நீங்க பதட்டத்துல கத்தாம அந்த விழிப்புணர்வு நிலையில இருந்து என்ன செய்யணுமோ அதை தெளிவா செய்வீங்க. தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்றது, எல்லாரையும் வெளியேத்துறதுன்னு தேவையான செயல்களை பதட்டமில்லாம செய்ய அந்த உள் அமைதி உதவும். சரியா சொன்னீங்க. ஐயோ என் வீடு எரியுதே, என் பொருளெல்லாம் போச்சேங்கிற மனக்கதை தான் உங்க செயல்திறனை குறைக்குது. ஓகே, இது ஒரு நல்ல விளக்கம். சரி, இப்ப நாம பூவை கவனிக்கிறோம், ஒளியை ரசிக்கிறோம். இந்த மாதிரி வெளி விஷயங்களை கவனிக்கும் போது டோலே இன்னும் ஒரு படி மேல போறாரு. இதையெல்லாம் கவனிக்கிற உங்களையும் நீங்க கவனிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. ஆனா ஒரு நபரா இல்லாம அந்த கவனத்தோட மூலமா கவனிக்க சொல்றாரு. என் மூளை கொஞ்சம் சுருண்டுடுச்சு. இது என்னது? அதான் ரொப்பமாகுது. மொழியால இதை விளக்குறது கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்க, முயற்சி பண்ணலாம். நான் விழிப்புணர்வை உணர்கிறேன்னு நாம சொல்லும்போது நான் ஒருத்தன் தனியா இருந்து விழிப்புணர்வை கவனிக்கிற மாதிரி ஒரு இரட்டைத்தன்மை உருவாகுது. ஆமா, அப்படிதான் தோணுது. ஆனா டால் என்ன சொல்றாருன்னா அது அப்படி இல்ல. உங்களுக்குள்ள இருக்கும் விழிப்புணர்வு தன்னைத்தானே உணர்கிறது. நீங்க அந்த விழிப்புணர்வுல இருந்து தனியாள் கிடையாது. ஒரு நிமிஷம், இது ஒரு வட்டமான வாதம் மாதிரி கேக்குதே. விழிப்புணர்வு தன்னைத்தானே உணர்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு கண்ணாடி தன்னையே பிரதிபலிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அங்க தனியா ஒரு ஆள் இருந்து கண்ணாடியை பார்க்கல, அந்த பிரதிபலிப்பே அதுதான். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க சுவாசத்தை கவனிக்கும்போது சரி, நான் என் சுவாசத்தை கவனிக்கிறேன்னு ஒரு எண்ணம் ஓடும். ஆமா. ஆனா அந்த எண்ணத்தையும் தாண்டி ஒரு அமைதியான இருப்பு மட்டும் இருக்கும் இல்லையா? எந்த எண்ணமும் இல்லாம.
ஆமா, எந்த உணர்ச்சியும் இல்லாம ஒரு வெறுமையான ஆனா உயிர்ப்புள்ள ஒரு வெளி. அந்த வெளிதான் விழிப்புணர்வு. அந்த நிலையில நான்கிற எண்ணம் இல்லாம அந்த விழிப்புணர்வு மட்டுமே இருக்கும். அது தன்னைத்தானே உணரும் நிலை. அப்போ நான் கவனிக்கிறேங்கிறது மாறி இங்கே கவனிப்பு நிகழ்கிறது, அதுதான் நான் என்கிற மாதிரி ஒரு உணர்வா? மிகச் சரியாக. அந்த விழிப்புணர்வு தான் நிகழ்காணத்தோட உண்மையான அர்த்தம். அதுதான் அதோட சக்தி. இத விளக்க டோலே பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு கதையை சொல்வாரே. ஆமா, மோசே கடவுள்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது கடவுள் சொல்றாரு, நானே இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். டோலே என்ன சொல்றாருன்னா, அந்த நான் இருக்கிறேங்கிறது ஒரு தனிப்பட்ட நபரோட பெயர் இல்ல, அது பிரபஞ்சத்தோட அடிப்படை இருப்பு, பீயிங். ஓ, அதுதான் கடவுளோட பெயர். அந்த இருப்ப, அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வை எந்த கதைகளும் இல்லாம உங்களுக்குள்ளே உணர முடியும். அதுதான் உங்களுடைய சாரம். அப்போ ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த கடந்த நிலை பரிமாணம்ங்கிறது ஏதோ தூரத்துல இருக்கிற விஷயம் இல்ல. அது இப்போ இந்த நொடியில நமக்குள்ள இருக்கிற இந்த அமைதியான விழிப்புணர்வு தானா? 100க்கு 100. இதை இன்னும் அழகா விளக்க எக்கார்ட் டோலே சூரியன் ஒளி கதிர் உதாரணத்தை பயன்படுத்துவாரு. அது என்ன? கடவுள் அல்லது அந்த மூலசக்திய சூரியன்னு வச்சுக்கிட்டா அதுலேருந்து வர்ற ஒளிக்கதிர் தான் உணர்வு, கான்ஷியஸ்னஸ். அந்த உணர்வு தான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா வடிவங்களுக்கும் பின்னாலேயும் இருக்கிற நுண்ணறிவு. சூரியனோட ஒளிக்கதிர் சூரியன்ல இருந்து பிரிக்க முடியாதது மாதிரி? அதேதான். உங்களுடைய சாராம்சமா இருக்கிற அந்த உணர்வு அந்த மூலத்தோட ஒரு நீச்சி தான். நீங்க அடிப்படையில இந்த உலகத்துல இருக்கிற கடவுளோட ஒளி. இயேசு கூட இத சொல்லியிருக்காருன்னு டோலே குறிப்பிடுவாரே. ஆமா, இயேசு தான் சீடர்கள்கிட்ட நீங்கள் உலகின் ஒளின்னு சொன்னதா டோலே நினைவுபடுத்துறார். நீங்க ஒரு தனிப்பட்ட சின்ன மனிதர் மட்டும் இல்ல, நீங்க அந்த பிரபஞ்ச உணர்வோட ஒரு வெளிப்பாடு. வாவ்! அப்போ நம்மளோட 2 பரிமாணங்களை புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு அன்றாட செயல்களை நனவோட செய்யறது, உண்மையான நன்றி உணர்வை அனுபவிக்கிறது, கடைசியில நம்மளோட சாராம்சமே தெய்வீகமானதுன்னு உணர்றது வரைக்கும் ஒரு முழுமையான பயணத்தை எக்கார்ட் டோலேயோட வார்த்தைகள் நமக்கு காட்டுது. ஆமா, இது எல்லாத்தோட மையச்செய்தி என்னன்னா, நீங்க உங்க கவனத்தை எதிர்கால இலக்குகள் மனக்கதைகள்ல இருந்து திருப்பி நிகழ்காலத்துல செய்யற செயலுக்கும் உங்க புலனுணர்வுகளுக்கும் கொண்டு வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான பரிமாணத்தோட இணைவீங்க. அந்த இணைப்பு தான் உங்களை எல்லா உயிர்களோட மூலத்தோடையும் இணைக்குது. சரியா சொன்னீங்க. அப்போ எக்கார்ட் டோலே சொல்ல வர்ற மிக முக்கியமான மாற்றம் இதுதான்னு சொல்லலாமா? உங்களை உங்க எண்ணங்கள்லயோ எதிர்கால இலக்குகள்லயோ தேடுறத நிறுத்திட்டு நிகழ்கணத்தோட அமைதியான விழிப்புணர்வுல உங்களை அடையாளம் காணத் தொடங்குங்கள். இதை விட அழகா இது சொல்ல முடியாது. அதுதான் சாரம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. எக்கார்ட் டோலே சொல்றாரு, உலகம்னு சொல்லப்படுறதும் உங்க மனசும் அடிப்படையில ஒண்ணுதான். இது ஒரு ஆழமான கருத்து. இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா உங்க அன்றாட வாழ்க்கையில என்னென்ன வித்தியாசமா தெரியும்? வெளியுலகத்தை ஒரு தனிப்பட்ட யதார்த்தமா பார்க்காம உங்க மனசோட பிரதிபலிப்பா பார்த்தா என்ன மாறும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.